காற்றுல அமைதியாக ப்ரொபகேட் ஆகிற சவுண்ட். நியூட்டன் பண்ண தப்பு. லாப்லேஸ் பண்ண கரெக்ஷன். சவுண்டோட ஸ்பீட், அது சுற்றி இருக்க டெம்பரேச்சரும் கேஸும் மாலிகுல்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. Propagation of sound waves-ல நியூட்டன்ஸ் ஃபார்முலா, லாப்லேஸ் கரெக்ஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் Florian Santhosh. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் ஆஃப் சவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு சவுண்டு லாங்கிட்யூட்னல் வேணும்னு நமக்கு தெரியும். சார் ஐசாக் நியூட்டன் சவுண்ட் ப்ரொபகேஷன் ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தமாரி சவுண்ட் கம்ப்ரெஷன்லேயே ரேர் ஃப்ராக்ஷன்லேயே அது ஹீட்டு ரெடியூஸும் ஆகாது, கெயினும் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அப்போனா அதோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். இதில் கம்ப்ரெஷனும் இருக்கும், ரேர் ஃப்ராக்ஷனும் இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸும் ஆகும். அதனால் இது ஒரு ஐசோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாரு. அப்போ வி அண்ணாண்டு போச்சுன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். இப்போ இது யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே டிபிவின்னு இருக்கிறதுனால போச்சுன்னா மைனஸ் விடிபின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது என்னென்ன டிவிஷனாக போயிடும். இப்போ நமக்கு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விடிபி பை டிவின்னு வரும். மேலே இருக்க வியை கீழே கொண்டு வந்தோன்னா வி பவர் -1 வரும். அது மறுபடியும் கீழே கொண்டு வந்தோன்னா விடிபி பை டிவி பை வின்னு வந்துடும். இப்போ வந்து விடி இஸ் ஈக்குவல் டு வின்னு நம்ம தெரியறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி பை ரூட்னு எடுத்துக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு ரூட் சேஸ்னு எல்லாம் வந்து மெர்க்குரியோட டென்சிட்டி, கிராவிட்டி, அதுக்கப்புறம் ஹைட்டு. அதோட வேல்யூ வந்து பி இஸ் ஈக்குவல் டு 13.6 × 9.8 × 76. அதுக்கப்புறம் விடி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் நமக்கு 279.8 m/s, அதாவது 280 m/s வருது. இதோட பர்சன்டேஜ் எரர் பார்த்தீங்கன்னா 15.6 இருக்குது. I am Sivaganesh and today we will see the Laplace correction. The Laplace correction says that that's not an isothermic process, it's an adiabatic process. The derivation of the Laplace correction, PV power gamma equal to constant, whereas gamma oda value Cp by Cv. The Cp oda value the specific heat at the constant pressure, Cv oda value the specific heat at the constant volume. ஸோ நம்ம வந்து இதை யூவி மெத்தட் ட்ரைவ் பண்ணோன்னா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ், இங்கே யூவோட வேல்யூ பி அண்ட் வி டேஷோட வேல்யூ வி பவர் காமா. இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா வி காமா வி பவர் காமா -1 டிவி ப்ளஸ் வி பவர் காமா டிபி ஈக்குவல் டு 0. நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இங்கே 0 போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த வி பவர் காமா டிபி இது வந்து ரைட் சைடில் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து P gamma equal to minus V power gamma dP divided by V power gamma -1 dV. V power gamma -1 இதை வந்து V gamma into V power -1 பிரிக்கலாம். ஸோ V power gamma divided by V power gamma இது ரெண்டு கேன்சல் பண்ணோன்னா minus dP divided by 1/V into dV. ஸோ 1/V into dV இதை மல்டிப்ளை பண்ணோன்னா minus dP divided by dV by V. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா P gamma equal to minus dP divided by dV by V. ஓகேங்களா? மைனஸ் dP வந்து ப்ரெஷரையும் dV by V இதை வந்து ஸ்ட்ரெயின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெஷர் பை ஸ்ட்ரெயின் இதுதான் நம்ம வந்து பல்க் மாடல்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம P gamma equal to B by Aன்னு சொல்லுவோம். இங்கே ஏ வந்து இது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால இங்கே நம்ம ஏ போடுறோம். அண்டு நம்ம புக்கில் வந்து கேன்னு இருக்கும், நான் வந்து இங்கே பி போட்டிருக்கேன் பிகாஸ் இது வந்து பல்க் மாடல்ஸ்னால இங்கே பி போட்டிருக்கிறேன். த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் VA ஈக்குவல் டு ரூட் BA பை ரோ. BAவோட வேல்யூ தான் P காமா. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா ரூட் P காமா பை ரோ, ரூட் P காமா பை ரோ. இதை வந்து காமா இன்ட்டு ரூட் P பை ரோவை பிரித்தோன்னா காமாவோட வேல்யூ 1.41 அண்டு ரூட் P பை ரோ இதோட வேல்யூ 280 ms-1. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1.41 இன்ட்டு
280 ms minus 1. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 331.30 ms minus 1. This is almost equal to the 332 ms minus 1. Thank you. Factor affecting the speed of sound in gases. The speed of sound in gases is not always the same. It depends on a few key factors. Let's understand why and how with example and formulas. Basic formula for speed of sound in gas. U is equal to root Rp by P, where V is equal to speed of sound, R is equal to adiabatic index, P is equal to pressure of this gas, P is equal to density of the gas. We now look at how pressure, temperature, density, humidity and wind affect sound speed. The effect of pressure from the gas laws for a fixed temperature, P by P is equal to constant. So, if pressure increase, density increase. 2. Keeping the ratio P by P constant. Result. For a fixed temperature, the speed of sound does not change with the pressure. Example, at the top and the bottom of a mountain, even if pressure is different, sound speed stays the same only if temperature is the same. Now, let's talk about temperature. From the equation, V is directly proportional to root of T. This means if temperature increases, then the speed of sound also increases. At 0 degrees Celsius, we call the speed V0. At any other temperature, T in Kelvin, V by V0 equal to root of T by 273. When we convert T into Kelvin, root of 273 plus T by 273. Then V equal to V0 into root of 1 plus T by 273, which is approximately equal to V0 of 1 plus T by 546. At 0 degrees Celsius, V0 equal to 331 meter per second. Therefore, V equal to 331 plus 0.61 T meter per second. So, for every 1 degree Celsius rise, the speed of sound increases by about 0.61 meter per second. ஹீட் கொடுக்குறப்போ மாலிகுல்ஸ் வேகமாக வைப்ரேட் பண்ணும், அதனால தான் சவுண்ட் ஃபாஸ்டராக ட்ராவல் ஆகுது. Hello, I'm Roshan of 12th B2. I'm going to explain about the factors affecting the speed of sound in gases. We'll focus on 3 key effects: effect of density, effect of humidity, and effect of wind. Effect of density. In this concept, the speed of sound depends on how heavy or dense a gas is. Imagine sound as a person trying to run throughout a crowd. In a crowded room, it's harder to move. In a less crowded room, it's easier to move faster. And in the formula, it is defined as speed of sound is equal to root constant pressure by density. If the temperature and pressure are constant, then speed of sound is proportional to 1 by root density. Effect of moisture, it is also called as humidity. The concept is water vapor is lighter than oxygen and nitrogen. So when air is humid, it becomes less dense. And as we just learned, in humid air, sound travels faster than in dry air. Effect of wind. Thinking of throwing a ball. If the wind pushes it from behind, it goes faster. If the wind comes against, it goes slower. Same with sound. Wind in the same direction is when sound travels faster, and wind in the opposite direction is when the sound travels slower. Thank you. Hi, I am Mathew. இன்னைக்கு நம்ம 11.9 example sums பார்க்க போகிறோம். In this question, they tell us something interesting. Density of oxygen to nitrogen is 16:14 and at 17 degrees Celsius. Nitrogenல sound speed is equal to the sound speed in oxygen. அப்போ the biggest question is என்ன temperature oxygen would match nitrogen's sound speed? Let's recall the golden formula. V is equal to root of gamma P divided by rho. Pressure P and Y are same for both gases. So final formula becomes V is equal to root of gamma R P divided by molecular velocity of nitrogen is equal to root of gamma to R by 290 divided by molecular mass of nitrogen. Volume of oxygen is equal to root of gamma R into 273 plus T divided by
molecular mass of oxygen. But question said volume of nitrogen is equal to volume of oxygen. So equate both side 273 plus T divided by molar mass of oxygen is equal to 290 divided by molar mass of nitrogen. Now here comes the key twist from density ratio given in the question. Rho oxygen divided by rho nitrogen is equal to molar oxygen divided by molar nitrogen is equal to 16 divided by 14. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் இப்படி தான் வரும் 273 ப்ளஸ் டி டிவைடட் பை 14 இஸ் ஈக்குவல் டு 290. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 273 ப்ளஸ் டி டாட் 14 இஸ் ஈக்குவல் டு 290 ப்ளஸ் 16. 3822 plus 14t is equals to 4640. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 3822 வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் 4640 மைனஸ் 3822 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு 14 கூட டிவைட் பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். T is equal to 58.4 degree Celsius. Thank you. It got me stone cold.